ஏமா டயர்டா இருக்கீங்க? ஜர்னி கஷ்டமா இருந்ததா? வெயிட்டிங் லிஸ்ட்மா. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்தீங்க? பரவாயில்லம்மா, வாழ்க்கையில முக்காவாசி வெயிட்டிங் லிஸ்ட்லயே கிடைச்சிட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு நாள் திருச்சியில இருந்து மெட்ராஸ் வர முடியாதா என்ன? நீ ஜாகிரதையா தானே இருந்த? அம்மா, உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி தான் கவலை. என்ன திருடனை தூக்கிட்டு போயிடுவான். ஆமா, இது என்ன பரீட்சை நேரத்துல படிக்காம சமையல் வேலையில இறங்கிட்ட? போமா, படிச்சு கழிச்சு நான் கலெக்டர் ஆக போறேன். எப்ப இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு மருமகளா போறது தானே. அப்போ மாமியார் வீட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? நீயே சொல்ல. படிச்சவரா, பண்புள்ளவரா, நேர்மையானவரா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவரா, எனக்கு பிடிச்சவரா இருக்கணும். எனக்கு உனக்கு பிடிச்சவரா இருக்கணும். எனக்கு பிடிக்கல. அம்மா, காதல் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு தாஜ்மஹால், அதுலயே குடியிருக்கணும்னு நினைச்சா வெறும் சமாதி. அந்த சமாதியில வாழ்ந்து சங்கடத்தோட உன்னை வளர்த்து ஆளாக்குனவ நான் சொல்றேன். அவனை மறந்துடு. எந்த தாய்க்கும் தன் சொந்த மகக்கிட்டே ஒரு அறிமுகம் தேவைப்படாது. ஆனா எனக்கு தேவைப்படுது. என்ன பிடிச்சிருந்த உங்க அப்பாவுக்கு எனக்குள்ள வாழ்ந்த உன்னை பிடிக்கல. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். கலைச்சிடுன்னாரு. ஆமா, அவருக்கு சுகம் மட்டும்தான் வேணும், சொந்தம் தேவையில்லை. இந்த ஊர் உலகத்தை பத்தி ஒரே ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருந்தா இன்னைக்கு உயிரோடைய முன்னாடி நின்று நீ பேசிட்டு இருக்க மாட்டேன். கழுத்துல தாலை இல்லாம வயித்துல புள்ளையோடு போறா பாருன்னு ஜனங்க காரி துப்பும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்கும். ஆனா அதுக்கு மறந்தே என் வயித்துல இருந்து நீ எட்டி உதப்ப பாரு, அந்த உததான் மது. சொந்த பொண்ணு முன்னாடியே கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கிறேன். ஆனா என் பொண்ணு எதுக்காகவும் யார் முன்னாடியும் எப்பவும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த பையன் நல்லவன் இல்ல, அவனை மறந்துடு. அம்மா, அடையாளம் தெரியாத ஒருத்தருக்கு மகளா பிறந்துட்டோன்ற கவலை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஏன்னா அம்மான்ற வார்த்தைக்கு அடையாளமே நீதான். மோசமான ஆம்பளைங்களுக்கு அப்பா ஒரு உதாரணம். அதுக்காக எல்லா ஆம்பளைங்களும் அப்பா மாதிரி இருப்பாங்க நீ ஏன் நினைக்கிற? மது அவன் ஒரு ஃப்ராட். அவனுக்கு தேவை ஏன் சிபாரசுல கிடைக்கிற உதவி. குறுக்கு வழியில என்கிட்ட லோன் வாங்க முடியாம அவனுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு மீடியேட்டர் கொண்டு வந்து அதே லோன் என் கையாலேயே வாங்கி காட்டுறேன்னு எங்கிட்டயே சவால் விட்டு போயிருக்கான். இப்ப அந்த லோனுக்காக தான் உன்னைய மீடியேட்டரா பயன்படுத்திட்டு இருக்கான். பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு என்ன காப்பாத்தணும். அதுல என்ன தப்பு இருக்கு? சம்பாதிக்காம ஊரை சுத்திட்டு உருப்படாத பின்னாடி உன் பொண்ணு சுத்தலையே. நானேமா சம்பாதிச்சு சாதிச்சு காட்டணுங்கிற சரியான ஆம்பளோட தானே சுத்துறா. அது தப்பா? மது, அவன் உன்னை நல்லாவே ஏமாத்துறான். என் மூலமா லோன் கிடைச்சதும் அவன் ஓடிடுவான். பணம் மட்டும்தான் அவனோட தேவை. நாளைக்கே எனக்கு கல்யாணம் நிச்சயமாயி உடனே அவர் என் கழுத்துல தாலி கட்ட போற மாதிரி ஏன் டென்ஷன் ஆற? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. பணத்துக்காக அவர் என் கூட பழகல. இல்ல, பணத்துக்காக தான் பழகுறான். பணத்துக்காக இல்லம்மா. இல்ல, பணத்துக்காக தான். உன்னால முடிஞ்சா அவருக்கு உதவி பண்ண. அவரு ஒழுங்கா இருந்தா உன் சம்மதத்தோட அவருக்கு கழுத்து நீட்டுற. இல்லன்னா ஒர்க் அவுட் ஆகுது மிஸ்டர் அவரை கழட்டி விட்டுடுற. நீயே வீட மனசு போட்டு குழப்பிக்கிற. மது, என்னம்மா, நம்ம பொண்ணு ரொம்ப இன்னசென்ட். நாளைக்கு நம்ம கால்ல வந்து விழுந்து அம்மா நான் உண்டா இருக்கேன்னு அழுதா என்ன பண்றதுன்னு பாக்குறியா? அம்மா, இது உங்க காலம் இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்க நாங்க ரொம்ப உஷார். எங்களுக்கு எங்க லிமிட் தெரியும். நீ கற்பனை பண்ற மாதிரி ஒண்ணும் நடக்காது. முடிஞ்சா அவருக்கு லோன் சாங்ஷன் பண்ணு. லோன் ஆபீசரை கனெக்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். மேடம், மிஸ்டர் ரங்கநாதன் ப்ராஜெக்ட் ஃபைல் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு மேடம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுங்க. எஸ் மேடம். கேரண்டர் நான் சைன் பண்றேன். தேங்க் யூ மேடம். நாதன், நானும் எத்தனையோ பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த மாதிரி பார்ட்டி நான் பார்த்ததே இல்லப்பா. இதெல்லாம் ஒரு பார்ட்டி அண்ணே. கொஞ்ச நாள் பொறுங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்லே பார்ட்டி தரேன். 5 ஸ்டார் ஹோட்டலா? எதுக்குப்பா? அங்க பாரு, நீயும் நானும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓகே. அத பாரு, தரையில் உட்கார்ந்து செருப்பு எடுத்து தரையிலேயே அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தலையில அடிச்சுக்க போகுது. பேங்க் மேனேஜருக்கு லோன் கேட்டு நீ அப்ளிகேஷன் போட்ட. அந்த அம்மா கிடையாதுன்னுச்சு. கிடையாதுன்னு சொன்னா பரவாயில்ல, கெட் அவுட் இல்ல சொன்னாங்க. கெட் அவுட் சொன்னா விட்டுட்டியா? நீ செட்டப்பே மாத்திட்டிய. நாங்கெல்லாம் காதல் பண்றதுக்கே கடன் வாங்க வேண்டியிருக்கு. நீ லவ் பண்ணி அதையே மூலதனமா வச்சு லோன் வாங்கிட்டியம்மா. ஜித்தமா நீயே. நான் லோன் வாங்க தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க பாரு, அதனாலதான் எனக்கு ஆத்திரமே வந்தது. நீ ஆம்பளமா? நீ ஆம்பளை நம்ம மாதிரி எங்களோட நீ சேராதா? அதை விடுங்க. அந்த அம்மா பொண்ணே லவ் பண்ணி அவ சிபாரிசுல அவ அம்மா கிட்ட லோன் வாங்கின பாருங்க. அதான்டா ஆம்பளை கணக்கு.
ஆனா நான் மட்டும் ஐடியா கொடுக்கலன்னா அந்த பொண்ணை நீ லவ் பண்ணிருக்க முடியுமா? ஐயோ, அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்காதே. அப்புறம் எப்படி லவ் பண்றது? விளையாட்டா வீம்புக்காக தான் அவளை லவ் பண்ண. ஆனா அவளை என்னால மறக்க முடியல. அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? அண்ணே, காதல் கண்ணுல தோன்றே மனசுல முடியும், மனசுல தோன்றே கண்ணுல முடியும். ஆனா காதலுக்கு கண்ணும் மனசுதான் முக்கியம். அதுதான் உண்மை. இது கண்ணு, இது மனசு. ஆரம்பிச்சுட்டான்டா. இதுக்கு நீ காதலிக்காமலே இருந்திருக்கு. இன்னைக்கு செத்த மாதிரி நடிச்சேங்க, 10 நாள் கழிச்சு லவ் பண்ண மாதிரி நடிச்சேங்க. செத்தால உண்மையா சாகணும், லவ் பண்ணாலும் சீரியஸா லவ் பண்ணணும். இல்ல, பணத்துக்காக தான் பழகுறான். மது, மது, ஐம் சாரிடா. எனக்கு தெரியும் உன் முக கோவத்தை தந்தூரி அடுப்பு மாதிரி தகதகன்னு எரியும். கிட்ட போனா சிக்கன் ஃப்ரை மாதிரி ஆயிடுவேன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. சாரிடா, எனக்கு பயங்கரமான வேலை. வேலை இருந்தா பார்க்க வேண்டியதானே, என்ன டிஸ்டர்ப் பண்ற? முதல் இன்விடேஷன். வாழ்க்கையில் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நான் கட்ட போறேன் ஃபேக்டரியோட திறப்பு விழா இருப்பதால் உன் கையில தான் கொடுக்கணும்னு ஓடி வந்தேன். மறக்காம வாங்கிக்க ப்ளீஸ். ஓகே. வயிற்றுச்சலோட முதல் பத்திரிக்கை நான் வாங்குறது நாகரிகமா இருக்காது. இத பார், எனக்கு தெரியும் உனக்கு என் மேல பயங்கர கோவம் இருக்கும். அது ஈரான் ஈராக் பெட்ரோல் கிணறு பத்திக்கிட்ட மாதிரி. அத அல்ப சுல்பமா அணைக்க முடியாது. மது, மை டார்லிங், என்னோட ஃபேக்டரி பேரு உன்னோட தான்டா. ப்ளீஸ் வாங்கிக்க, ப்ளீஸ் வாங்கிக்க. தேங்க்ஸ். இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நார்மலி ரிப்பனை கட் பண்ணி தான் ஃபேக்டரி ஓபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீ இன்விடேஷன் கிழிச்சு ஆரம்பிச்சு வச்சிருக்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீ கிழிப்ப. நான் போன பிறகு ஒவ்வொரு பீஸா எடுத்து ஜாயின் பண்ணி படிப்பேன். அது கூட வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம். சரி, இப்போ நிறைய எடுத்துட்டு போய் இன்விடேஷன் கொடுக்கணும். நான் வரேன். டே மது, நான் நாளா டே நைட்டா அலைஞ்சு என் எனர்ஜி பூரா போயிடுச்சு. ஒரு தமா துண்டு கிஸ் கொடுத்தா நான் சூப்பர் சார்ஜ் ஆயிடுவேன். தட்ஸ் மை எனர்ஜி. கெட் அவுட். ஓகே ஓகே, டோன்ட் கில் யுவர் எனர்ஜி. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய தேவைப்படும். பாய். ஆனா மது வர்றது கூட நல்ல நேரம் போயிடும்பா. மது எப்போ வராலோ அதான் எனக்கு நல்ல நேரம். கடனை உடனே வாங்கி கம்பெனியை டெவலப் பண்ணுகிறான்னா காதலை டெவலப் பண்றானுங்க. ஹலோ ஹலோ சார், உங்க கம்பெனில எனக்கு ஒரு டைபிஸ்ட் வேலை வாங்கி கொடுங்க சார். எனக்கு கேஷியர் வேலை வாங்கி கொடுங்க சார். எனக்கு ஒரு வேலை வாங்கி தாங்க சார். உங்களை எல்லாம் அந்த கம்பெனில போட்டா கம்பெனி டெவலப் ஆகாதுமா. செப்பரேட்டா பிரைவேட்டா நான் ஒரு கம்பெனி வைக்கிறேன், நீங்க எல்லாம் அங்க வாங்க. சாரி. பரவாயில்ல. பரவாயில்லையா? அப்ப இன்னொரு அடி அடிச்சுக்கிறேன். என்னப்பா என்ன வரலையா? நல்ல நேரம் போயிட்டு இருக்குதுப்பா. ஹாய், மது வந்தாச்சு, மது வந்தாச்சு. வா. என்னப்பா இது வந்திருக்கு? இந்த ஆள் எதுக்கு வந்தான்? எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்ப சொன்னேன், ஒப்பாதாரன்னு அனுப்புனேன். தாடிக்கார வந்து இறங்கிட்டான். யார் யாருக்கு இன்விடேஷன் அனுப்புறது முறை இல்ல? ஆட முறையாவது முறையாவது. இன்விடேஷன் கொடுத்தவனு வர்றான், கொடுக்காதவனு வர்றான், கூப்பிட்டவனு வர்றான், கூப்பிடாதவனு வர்றான். கூப்பிடாதவன் தான் நிறைய பேர் வந்திருக்கான். பாரு, எல்லாரும் கலர் குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏப்பா, வந்தவனை வான்னு போட மாட்டீங்களா? இழிஞ்சது போ. ஏன் வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கேன். இதுல எங்க வான்னு கூப்பிடுறது? ஏப்பா சார்பா, வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு. உனக்கு வான்னு கூப்பிட இஷ்டம் இல்லைன்னா இங்கிலீஷ்ல கம்முன்னு கூப்பிட்டு. சும்மா இருங்கண்ணே. முதல்ல தொழில் தொடங்க போறேன். நல்லவங்க 4 பேரும் வந்து வாழ்த்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க வந்தா எப்படி உருப்படும்? 1000 தான் இருந்தாலும் 500 தான் இருந்தாலும் உன் அப்ப இல்லையா? அப்பனா இருந்தா பரவாயில்ல. அயோக்கியனா எல்லாம் இருக்கான். இங்க இருந்து போக சொல்லுங்க. சத்தம் போட்டு பேசாத, பார்த்தால் காதல் விட போகுது. கார்ல விழட்டும் தானே இப்படி பேசுறேன். அப்படியா? இத காலையிலேயே நீ சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு மைக் செட் வச்சு எங்க அப்பா ஒரு அயோக்கியன்னு நான் சொல்லி இருப்பேன். நான் கெட் அவுட் சொல்றதுக்கு முன்னாடி அவர் இங்க இருந்து போக சொல்லுங்க. ஏற்கனவே மது வராது கோத்துல நான் இருக்கேன். சார் இவாங்க இவாங்க, உங்களை போயிட்டு அப்புறமா வர சொல்றேன். ஏன் இந்த 5 பைசா 10 பைசா மாத்தி வைக்கல போட்டுருக்கு. அப்ப நான் பிச்சுக்காரனா? அது எனக்கு தெரியாது சார். கத்திரிக்கோள் எடுத்து கொடுங்கப்பா, வெட்டி நான் போகணும். நிறைய ஓப்பனிங் இருக்கு. ஓ, உங்களுக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கா? எப்பா, மத்தவனாவது கலர் குடிக்க வந்திருக்கான், இவர் கட்டிங் பண்ண வந்திருக்காரு. டேய், அந்த கத்திரிக்கோள் எடுத்து அந்த பக்கம் வைக்கடா. சுத்த மானகட்ட குடும்பமா இருக்க. டேய், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பிளாஷ்பேக் பண்ணி பாடுறா. சொல்லுங்க சார், முக்கியமான விஷயம் பேசுனா. என்னது சைக்கிள் கேப்ல இவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான்? சில நேரங்கள்ல இவன் பெரிய மனுஷனா இருப்பான், பல நேரங்கள்ல துண்டு பிட்டா இருப்பான். துண்டு பிட்னா ஆட இந்த கோசுரு சார். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி பேசுறீங்களே, நீங்க இந்த கம்பெனியில் பார்ட்னரா? சார்,
போங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். போங்க சார். இது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்க. மது எதிர்பார்க்காத இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டான். ஏன்? ஹலோ, ஐ எம் ஈஸ்வர் மூர்த்தி, டாக்டர் வைத்தீஸ்வர் மூர்த்தி. இது மது வீடு தானே? மது, ஐ எம் சர்ப்ரைஸ்ட். ஒரு காலேஜ் பொண்ணு காலையில குளிச்சு முழுகி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா வா வா. உள்ள வரீங்களா? வர முடியாது, ஆட்டோ கட் பண்ணும். ஏர்போர்ட்ல வெளியே வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே கேட்டேன். இதோ இங்கேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் ஃபீஸ் அடிச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க? நிஜமா சொல்றேன், பிக் பாக்கெட் அடிச்சிட்டாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஆட்டோ வெளியே நிக்குது. ஒரு 90 rupees 55 paise. அவ்வளவுதான். 90 rupees 55 paise கடனா கொடுங்க. கல்யாணம் ஆன உடனே மொய் பணத்துல ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன் வரதட்சணை கழிச்சு கூடாதா? What a brilliant idea. ரொம்ப நம்பி. Oh, sister. என்ன தம்பி கால எல்லாம்? What sister? நான் முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நியாயமா அந்த வாசப்படியிலே விழுந்திருக்கிறோம். மது தம்பிதான். தெரியுமே, போட்டோல தான் பாத்திருக்கேனே. பாத்திருக்கீங்களா? நல்லா இருக்கேனா? போட்டோல தானே. வாங்க காட்டுறேன். ப்ளீஸ் வாங்க. வாங்க பார்க்கலாம். ஓ, ஆண்கள் நான் தான். பாத்ரூம் என்ன மது, போட்டோ கொண்டு போய் பாத்ரூம் டோர்ல ஒட்டி வச்சிருக்க. என்னமா பண்ண சொல்ற? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஒரு வாலிபோட போட்டோ பெட்ரூம்ல எப்படி மாட்டி வைப்பா? ஆமா, எப்படி மாட்டு வைப்பா? சரி, பூஜை ரூம்ல மாட்டிடலான்னு பார்த்தா சார் இன்னும் உயிரோட இருக்காரு. ஆமா, உயிரோட இருக்காரு. வெல் டன், யூ ஆர் ரைட். அதனாலதான் நாம 2 லேடிஸ் தான் இந்த வீட்ல இருக்கோம். 3வது மனுஷன் ஒரு ஜென்டில்மேன் வந்திருக்காரு. இங்க ஒட்டினா அவரை மட்டும் யூஸ் பண்றதுக்கு அடையாளமா இருக்கும்னு தான். வா, வெல் டன் மது. எல்லா விஷயத்திலயும் உஷாரா இருக்கணும். அம்மா, ஆட்டோக்கார பொட்டியோட ஓடிட்டாமா. ஆட்டோக்கார பெட்டியோட ஓடிட்டார். பெட்டி கூட போச்சா? கையை விடு. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற? முதல்ல கையை விடு. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற சொல்லு, அதுக்கப்புறம் கைய விடுறேன். உன் மனசாட்சி கேட்டு பாருங்க சொல்லும். புரியும்படியா சொல்லு. உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. மறுபடியும் வாழ்க்கையில உன்னை பார்க்க விரும்பல. கைய. மிஸ்டர், கையெடு. கையெடுறா. ஒரு பொண்ணு தனியா ஷாப்பிங் வந்தா கை பிடிக்கிறதா? டேய், அதை கேட்க நீ யாரா? நான் யாரா? நான் அவளை கல்யாணம் பண்ணி போறவன். நீ சும்மா இரு மது. பப்ளிக்ல கை பிடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்ல நினைக்கிறியா? ஏய், நான் இருக்கேன்டா. அவ வருங்கால மாப்பிள்ளை நான் இருக்கேன்டா. தொட்டு தாலி கட்ட போறான். மது, எப்படி பிச்சிட்ட இல்ல? ஷட் அப். எதுக்கு அவளை திட்டு? நீ திட்டினா அதான் நானும் திட்டுவேன். நானும் திட்டுவேன், கத்துவேன், என்ன வேணா செய்வேன். எனக்கு அந்த உரிமை இருக்கு. எங்க 2 பேருக்கு நடுவுல நீ யாரு? நான் உன்னை கல்யாணம் பண்ணி யார் சொன்னா? Did I say? அக்கா